அண்மைச் செய்தி. பழனி தண்டபாணி மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் இடைக்கால முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பழனி 100 கோடி நில மோசடி வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் தற்போது சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனின் இடைக்கால முன்ஜாமீனை ரத்து செய்து மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு தற்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். தற்போது இந்த நில மோசடி வழக்கில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனின் இடைக்கால முன்ஜாமீனை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிற நிலையில் இந்த ரத்து தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பழனி மடத்திற்கு சொந்தமான நிலப்பற்று விவகாரத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டனின் இடைக்கால முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதி மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அதுபோல் ஆவணம் எடுத்த ஜெயபிரகாஷின் முன்ஜாமீன் கோரிய வழக்கையும் தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பழனி தண்டபாணி சுவாமிகள் மடத்துக்கு சொந்தமான 1.4 ஏக்கர் நிலம் கடந்த ஜூலை 6ஆம் தேதி தனி நபர்கள் 20 பேரில் பத்திரப்பதிவு செய்யப்பட்டது. அந்த பத்திரப்பதிவு ரத்து செய்ய கோரி பழனி கோவில் நிர்வாகம் சார்பில் பத்திரப்பதிவு துறைக்கு மனு அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணை சார்பு ஜஸ்டின் மணிகண்டன் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் முன்ஜாமீன் கோரி சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மதுரை அமர்வு மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து அவருக்கு முன்ஜாமீன் ரத்து செய்ய வேண்டும் என சிபிசிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி ராஜசேகர் வழக்கை தீர்ப்பை ஒத்திவைத்த நிலையில் இன்று 20 முன்ஜாமீன் மனுக்களையும் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சந்திரன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.